ஹலோ மக்களை, வெல்கம் டு எஸ்பிஎஸ் இன்ஃபெல் யூடியூப் சேனல். நீங்கள் பார்க்க போகிறது இன்னைக்கு அமேசான் பிரைம் ஓடிடியில் ரிலீஸ் ஆன ரீடெக்ஸ் அப்படிங்கிற இங்கிலீஷ் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறீங்க. இந்த படத்தில் மிக்கேலா மெக்மேனஸ், ஸ்டெல்லா இவங்க நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை டைரக்ட் பண்ண ஒரு மெக்மேனஸ் பிரதர்ஸ். இந்த படத்தோட ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்கி மூவிக்குள்ள போகலாம். படத்தோட கதையை பொறுத்த வரைக்கும் ஹீரோயினோட பொண்ணை ஒருத்தன் கடத்தி கொலை பண்ணிடுறான். அவனை கண்டுபிடிச்சி இவங்க கொலை பண்றாங்க. இது ஒரு நார்மலான ஸ்டோரி தான். பட் ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க எப்படி எடுத்துட்டு வந்திருக்காங்க அப்படின்னா, மல்டிவர்ஸ், அதாவது மல்டிபிள் யூனிவர்ஸ் டிராவல் ஆகிற மாதிரி மெஷின் இருக்குது. அந்த மெஷின்ல இவங்க போய் பேரலல் யூனிவர்ஸ்ல அந்த பொண்ணு உயிரோட தான் இருக்குதா இல்ல செத்து போச்சுன்னா அங்கேயும் போயிட்டு அவனை கொலை பண்றாங்க. இப்படி இவங்க ஒவ்வொரு யூனிவர்ஸா போற இடத்துல அவங்க பொண்ணு ஏதாவது ஒரு யூனிவர்ஸ்ல உயிரோட இருந்ததா இல்லையா, இப்படி எல்லா யூனிவர்ஸ்லயும் அந்த கொலைகாரனை கொண்டதுக்கு அப்புறமும் இவங்க ரிவெஞ்ச் தாகம் தணிஞ்சுதா இல்லையா, இதெல்லாம் பாக்குறது தான் இந்த படத்தோட மிச்ச கதை. இது ஒரு ஃபேண்டசி சைஃபை த்ரில்லர் படம். இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் பார்க்கலாம். எனக்கு முதல் பாசிட்டிவ் தோன்றது இந்த படத்தோட கான்செப்ட் தான். நான் சொன்ன கதை தான் அந்த படத்தோட கான்செப்ட். பட் ஆனால் அது நமக்கு புரியுற மாதிரி அவங்க எடுத்துட்டு போயிருப்பாங்க. அது ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த ஒரு யூனிவர்ஸ்ல ஒரு பொண்ணை அவங்க காப்பாத்துறாங்க. அவங்க தான் ஸ்டெல்லா. ஸோ அவங்க கூட சேர்ந்து டிராவல் பண்ணி சில விஷயங்கள்லாம் பண்றாங்க. அண்ட் அந்த பொண்ணு ஒரு தனி ரிவெஞ்ச் எடுக்குது. அதெல்லாம் பாக்குறதுக்கு நல்லா இருந்தது. பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு லீட் கேரக்டர்ஸுமே சூப்பரா நடிச்சிருந்தாங்க. இப்போ இந்த படத்தோட ஹீரோயின் நிறைய எமோஷனல் சீக்வன்ஸ் எல்லாமே பட்டையை கிளப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். டெக்னிக்கலாவும் சினிமோட்டோகிராஃபி அண்ட் பிஜிஎம் ரெண்டுமே சூப்பரா இருந்தது. இதெல்லாம் தான் அந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ். நெகட்டிவ் செட் பார்க்கலாம். எனக்கு முதல் நெகட்டிவ் தோன்றது, இந்த படத்துல லாஜிக் அப்படிங்கிறது நீங்க ரொம்ப யோசிக்க முடியாது. ஏன்னா இது ஒரு சைஃபை அப்படிங்கிறதுனால நமக்கு வெறும் அந்த கான்செப்டை மட்டும் தான் எடுத்துட்டு இவங்க ஒரு வித்தியாசமான முறையில் பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் அப்படியும் உங்களுக்கு சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா என்னடா இது லாஜிக்கே இல்லாத மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். இப்போ அந்த காப்பாத்தின பொண்ணே அது தனியா இவங்களை விட்டுட்டு வேற ஒரு இடத்துக்கு போயிடும். கடைசி பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஒரே இடத்துல மீட் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாமே கோயின்சிடன்ஸ் மாதிரி அவங்க காட்டுவாங்க. ஆனால் அது நமக்கு நம்பகத்தன்மையா இருக்காது. இந்த படத்துல வயலன்ஸும் கொஞ்சம் இருக்கும். ஸோ அதனால ஃபேமிலியோட நீங்க பார்க்கும்போது கொஞ்சம் காஷியஸா பாருங்க. மொத்தத்தில் இந்த படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா ஒரு டீசென்டான சைஃபை த்ரில்லர் படம். கண்டிப்பா இந்த படத்தை நீங்க ஒரு வாட்டி பார்க்கலாம். பிரைம்ல தமிழ் டப்பிங் அவைலபிளா இருக்குது. நீங்க பார்த்துட்டு உங்க ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த ரிவ்யூல சந்திக்கிறேன். பை. டேக்